அண்ணா, செல்லும் அண்ணா இனிமேல் வரவே மாட்டாரா? கலங்காத மீனா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விடுவான். ஐயோ, என்னால் தானே இவ்வளவு கஷ்டங்களும். அந்த இடி என் தலைமேல் விழுந்து நான் இறந்து போயிருக்க கூடாதா? என் கண்களை பிடுங்கிக் கொண்டு என்னையே சித்திரவதை செய்ய வேண்டும். என்னால் தானே செல்லும் அண்ணா உங்களை விட்டு பிரிந்து போக நேர்ந்தது. அப்படியெல்லாம் சொல்லாதே மீனா. யார் உன்னை விட்டு பிரிந்தாலும் நான் எப்பவும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். அப்படியே கொஞ்சம் படுத்துக்க. பாலும் பழம் வச்சிருக்கேன், சாப்பிடு. நான் அச்சாபீஸுக்கு போயிட்டு வரேன். சரி அண்ணா. ஐயோ, என்னால் தான் இவ்வளவு கஷ்டங்களும். அந்த வீடு என் தலைமையில் விழுந்து நான் இறந்து போயிருக்க கூடாதா? என் கண்களை பிடுங்கிக் கொண்டு என்னையே சித்திரவதை செய்ய வேண்டும். என்னால் தானே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற உயர்ந்த லட்சியத்தின் பயனை இப்பொழுதுதான் அனுபவிக்கிறோம். அது மட்டுமா ராஜம், இன்பத்தின் எல்லையே எட்டி பிடித்து விட்டோமே. இனிமேல் நம்மை எவ்வித தொல்லையும் தொடாது. இல்லை, இனிமேல் நமக்கு தொல்லையே இல்லை. மிஸ்டர் ராஜேந்திரன், என்ன இது இவ்வளவு பேப்பரை வேஸ்ட் பண்ணிட்டிய? உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? மன்னிச்சிருங்க சார், மனசு சரியா இல்ல, தவறிடுச்சு. நொண்டி சமாதானம். உனக்கு 3 முறை வார்னிங் கொடுத்தாச்சு. உன்னை டிஸ்மிஸ் செய்திருக்கேன். சார், என் தங்கையை தனியா ஜுரத்தோட வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த ஞாபகத்துல அதுக்கே வேலைக்கு வந்த? வீட்டுல இருந்துக்கிட்டு தானே. ஒரு தடவை அம்மாவுக்கு உடம்பா சௌக்கியம், மறுமுறை தம்பி தனியா போயிட்டான், இன்னொரு தடவை தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. என்ன விளையாடுறியா? தயவு செய்யுங்க சார், இனிமே தவறு செய்யவே மாட்டேன். இந்த வேலை கூட போயிட்டா என் தங்கையை எப்படி காப்பாற்றுவேன்? 8 மணி நேரம் வேலை மட்டும் இல்ல, 24 மணி நேரம் வேலை செய்யறேன் சார். முடியாது. உன்னை போல ஆளுங்களுக்கு என் உயர்ந்த பத்திரிகை ஆபீஸில் இடமில்லை. இடமில்லை? மாடாய் உழைத்தவனுக்கு இடமில்லை, நாயை போல் நன்றி காட்டியவனுக்கு இடமில்லை. பேசுவது தேசியம், எழுதுவது ஏழைகளின் துயரம், விவக்கடிப்பது என்னை போன்ற ஏழைகளை. உண்மை செய்திகளை இருட்டடிப்பு செய்வது போல் என் வாயை மூடச் சொல்கிறேன், அப்படித்தானே? போகிறேன். உம்முடைய உயர்ந்த பத்திரிகை இனிமேலாவது ஏழைகளின் தோழனாக இருக்கட்டும். பணத்திற்காக எழுத்து சுதந்திரத்தை ஏன விடாமல் இருக்கட்டும், கண்ணியத்தை இழக்காமல் இருக்கட்டும். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அப்பா, இன்னுமா இந்த குதிரை பந்தய ஞாபகம்? டாக்டர் உங்களை கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிருக்காரு. இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தா? இல்ல ராஜா, ஏதோ பொழுதுபோக்குக்காக. பொழுதுபோக்குக்கு ரேசு புஸ்தகம் தானே கிடைச்சது. அந்த பாடும் குதிரை பந்தயத்தினால கெட்ட குடும்பங்கள், அருந்த தாரிகள், நடந்த தற்கொலைகள், நம்முடைய சொத்துல பாதிக்கு மேல பாடும் பந்தயத்துல பாழாக்கிட்டீங்க. இருக்கிற பணம் எல்லாம் இதுலயே போயிட்டா நம்ம பிற்கால வாழ்க்கை என்னப்பா ஆகுது? ராஜம், உன் மனசு இவ்வளவு கஷ்டப்படும்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே சத்தியமா ரேஸுக்கு போகவே மாட்டேன். அப்பா, இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சப்பா. ராஜம், ஏன்பா? செல்லத்தை கொஞ்சம் வர சொல்லு. வர சொல்றேன். மாமா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, உட்கார். செல்வம், எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன மாமா செய்யணும்? டாக்டர் அழைச்சிட்டு வரட்டுமா?
மருந்து வாங்கிட்டு வரட்டுமா இல்ல பழம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என் கடைசி ஆசை கட்டாயம் நிறைவேற்றுறேன், சொல்லுங்க. எனக்கு ரேஸ்னா ரொம்ப ஆசை. என்னால இன்னைக்கு போக முடியாது. எனக்காக நீ. நானா? ஐயோ, அது பெரிய சூதாட்டமாச்சே. அந்த குதிரை பந்தய ஞாபகத்தினால உங்க உடம்பு கெட்டுடுச்சுன்னு டாக்டர் கூட சொன்னாரே. சத்தமா பேசாத, ராஜன் கேட்டுட போறான். இந்த 10,000 ரூபாயை மாத்தி ராஜா மேல கட்டிடு. ₹1,00,000 கிடைக்கும். இன்னைக்கு ஒரு வாரம் போய் வந்து பாரு, உன் ஆயுசு வரையிலும் ரேஸ் உன்னை விடாது. மாமா, மறுக்காதே, எனக்காக நீ செய்துதான் ஆகும். சரி மாமா. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் புறப்படு. ராஜத்துக்கிட்ட சொல்லாதே. ஹலோ, ரேஸ் கோர்ஸ் தானே? எஸ் ப்ளீஸ். என்ன ரேஸ் நடக்குது? Third race finish. ராஜா தானே ஜெயிச்சது? No, heartbreaker won. ஹார்ட் பிரேக்கரா? ஹலோ ஹலோ ஹலோ. ராஜா 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 ஜெயிச்சு ஜெயிச்சு. ஹார்ட் 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 பிரேக்கர் ஹார்ட் பிரேக்கர் ஹார்ட் பிரேக்கர். ஆமை ஐஸ் மேரி, இப்போ எங்க இருக்கிறாயோ? என்ன கஷ்டப்படுகிறாயோ? என்னை பற்றி என்னென்ன நினைக்கிறாயோ? உன்னை என் உயிர் உள்ளவரை மறக்கவே மாட்டேன். மேரி, மேரி, மை டார்லிங் மேரி. அன்பே உருவான இயேசு என்னை காப்பாற்றுவார். தற்கொலை செய்து கொள்ள போன என்னை ஏன் காப்பாற்றினீர்கள் சுவாமி? மேரி, உயிர் இருப்பது தற்கொலை செய்து கொள்வதற்கல்ல. தனக்கு பிரயோஜனப்படாவிட்டாலும் உலகில் உள்ள பிறருக்காவது பிரயோஜனப்படுத்தலாம் அல்லவா? அப்படி என்னால் யாருக்கு பிரயோஜனம் ஏற்பட போகிறது சுவாமி? குழந்தாய், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல நீ மக்களுக்கு சிறிதளவாவது தொண்டு செய்யலாம். என்ன தொண்டு சுவாமி? எத்தனையோ வகைகள் உண்டு. ஏன் நரசாக இருந்து நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம். மக்களுக்கு தொண்டு செய்வதே பரம பிதாவுக்கும் தொண்டு செய்வதாகும். சரி சுவாமி, அப்படியே செய்கிறேன். அந்த வீட்டு விஷயமா நீ என்ன பண்ண? தவணை நெருங்குது, பணம் கொடுத்தவன் என்ன விரட்டுறான், நீ ஒண்ணும் கவனிக்காமே இருக்கிய. அது விஷயமா தான் வந்தேன். அந்த வீட்டு கிரயமா எழுதிக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏதோ கடகண்ணியாவது வச்சு பொழைச்சுக்குவேன். சித்தப்பா, எனக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு. அந்த வீட்டை கரையமா எழுதிக்கிட்டு இன்னும் 1000 ரூபாய் கொடுக்கவா? நல்லா இருக்கப்பா. அதெல்லாம் முடியாது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வட்டியும் முதலுமா ஆனா பைசாவோட வந்து ஆகணும். இல்லன்னா அப்புறம் எம்மையில வருத்தப்பட்டுக்காத. நம்ம கிட்ட கணக்குன்னா கணக்கு தான். ஆமா, கோச்சுக்காதீங்க சித்தப்பா, நான் வர்றேன். நாங்க உங்களைத்தான் நம்பி இருக்கோம்.
உங்க ஒப்பாரியெல்லாம் அப்புறம் வைத்துக்கொள். நான் இப்ப ரேட்டுக்கு போய் ஆகணும். எங்கே ஒரு 1000 ரூபாய் கொடு. வேண்டாம் வேண்டாம், குதிரை பந்தயத்தை விட்டுடுங்க. எங்க அப்பா செத்துதான், அதனால தானே எனக்கு என்னமோ பயமா இருக்குது. நான் உங்கள் மீது எவ்வளவு அன்பு. அவ்வளவு அன்பா இருக்கும் நீ இப்ப நான் பணம் கேட்கிறேனே, கொடுக்கணுமா இல்லையா? எங்கே உன் ஆசை, எங்கே உன் அன்பு? அந்த குதிரை பந்தயத்தை விட்டுடுங்க, அப்ப தெரியும் என் அன்பு உங்களுக்கு. இன்னைக்கு நாடகத்துக்கு போலாம் வாங்க. அங்க எதுக்கடி போகணும்? இங்கதான் நீங்க நல்ல நாடகம் ஆடுறீங்க. நடிப்பிலே சினிமா நடிகை இங்க கூட உங்ககிட்ட தான் நீ கத்துக்கணும். பணம் எடு சீக்கிரம். வேண்டாம், உங்க வாழ்க்கையை மாத்திக்கீங்க. நினைச்சபடி மாத்திக்கிறதுக்கு வாழ்க்கையை நடி சர்ட்டா கோட்டா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அழுதுகிட்டே இருக்கே. போகும் போதே அபசகன மாதிரி. போறப்ப ஒரு புஞ்சிரி போடு, போய் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா அங்க போன பந்தயம் ஜெயிச்சேன். இவ என்னடா? ஐயோ, இந்த விபரீத யோசனை விட்டுருங்க. யாரடி சொன்ன குதிரை பந்தயத்துக்கு போறது விபரீத யோசனை? என்ன அங்க பணக்காரனும் வர்றான், ஏழையும் வர்றான், கிழவியும் வர்றா, குமரியும் வர்றா, எல்லா ஜாதிக்காரங்களும் அங்க வர்றாங்க. அங்கே சமத்துவம் தாண்டவம் ஆடுதடி, தாண்டவம் ஆடுது. ஆனா டாக்ஸில போறவன் நடந்து வருவான், நடந்து போறவன் டாக்ஸி கார்ல வருவான், அவ்வளவுதான். டைம் ஆயிடுச்சு. ஏய், இப்ப நீ பணம் கொடுப்பீங்க இல்லையா? என்னமோ நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா செலவுக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னடா செய்யறது? நீங்க பட்டணத்து பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வந்தீங்களே, அது சம்பாதிக்கிறதுக்கு இல்லீங்களா? ஆமாடா வீரையா, ஆமாடா, ஆமா. சரியான சமயத்துல ஞாபகப்படுத்தின. அந்த சம்பாத்தியத்துக்கு வழி நம்ம வீட்டுக்குள்ளதாண்டா இருக்கு. அந்த பிசினஸ் இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எப்படி? ஏமா அவர் கேக்குறப்பெல்லாம் குதிரை பந்தயத்துக்கும் குடிக்கிறதுக்கும் 1000 கணக்கா பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க நிலைமை என்னமா ஆகிறது? இது முளையிலேயே கிள்ளிடணும், மரமாயிட்டா வெட்ட முடியாது. நீங்க அவரை கண்டிக்கணுமா. அவரை எப்படி அடி கண்டிக்கிறது? படிச்சவராச்சு. படிச்சு என்னமா பிரயோஜனம்? தவறால நடந்துக்கிறாரு. நீங்க இப்படியே விட்டுட்டு போனா நாளைக்கு நடுத்தரவுல நின்னு பிச்சை எடுக்கிறபடி ஆயிடும். அழகி, அவர் ஏதாவது கோபிச்சுக்கிட்டா? எனக்கு ஒரு யோசனை தோணுதம்மா. எதுக்கும் அவங்க அண்ணாவுக்கு தபால் எழுதி வரவழைச்சா அவர் சொல்லி திருத்தினாலும் திருத்துவாரு. என்னமோ அம்மா, நான் சொல்றத சொல்லிட்டேன். சரி, அப்படியே செய்யலாம். கருப்பா ஒரு உருவம். எங்க அந்த பயல காணங்க? அப்பா பிதாசுப்பா, என்ன பாத்து அப்பா பிதாசுப்பா. அப்பா இது வேற யாரும் இல்லப்பா, நம்ம வீரையன் தான், வேற யாருமே இல்ல. இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க. ஆமாப்பா, வேற யாருமே இல்ல. உண்மையாப்பா, சத்தியமா, சத்தியமாப்பா. இங்க பாருங்க, வீரையன். வீரையனா? நீ ஏன்டா இப்படி பயந்துகிட்டு நிக்கிற? விசுவாசன்னு சொன்னீங்களே எஜமா, சொன்னதுக்காடா
நல்லா இருக்குடா. நாங்க உன்னை பார்த்து பயந்தா நீ எங்களை பார்த்து பயந்தியா? சரிதான். இது வந்துட்டா சாப்பிட வாங்க. நீ சாப்பிட்டியா? உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்துட்டு இப்பதான் சாப்பிட்டேன் தான். சாப்பிட்டியா? என்னடி இது? புருஷன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பின்னாடி சாப்பிடலாமா? நீங்க தான் சொல்லிருக்கீங்களா தான்? நான் சொன்ன அப்ப போதையில சொல்லிருப்பேன். குடியாரம் பேச்சு நம்பலாமடி. இனிமேல் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும். தெரியுமா? பை ஆர்டர். என்ன வீராசாமி பிள்ளை செத்து 2 வாரமாச்சாமே? சபாஷ். அண்ணனுக்கு செய்த துரோகம் ஆரம்பத்திலேயே அசிவாரத்தை தாக்கி விட்டது. அடுத்தபடியாக ஒன்னும் சொல்லாதேப்பா. 2 பேரும் உலகம் அறியாதவங்களாச்சு. என்ன செய்வாங்க? பாவம், அண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் மெட்ராஸ் போகணுமே, எப்படி போறது? நீங்க போய்தான் ஆகணுமா? ஆமா, என்ன இருந்தாலும் தம்பியின் மாமனார் இல்லையா? இந்தாங்கண்ணா. 100 ரூபாயா? இவ்வளவு எதுக்கப்பா? அண்ணா, நீங்க போற ஊரோ மெட்ராஸ், அதுலயும் இழப்பு காரியம் இருக்கட்டும்ண்ணா. சூரியமூர்த்தி, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? உங்கள் அன்பே எனக்கு போதும்ண்ணா. நான் வர்ற வரைக்கும் நீதான் மீனாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிண்ணா. 500 ரூபாடா. 500 ரூபா புது காகிதமா வச்சிருந்தேன். அதே எந்த திருடம் வந்து எடுத்துக்கிட்டு போயிருப்பா? இந்த வீட்டுல ஈ காக்கா கூட நுழையாதுங்களே, திருடன் எப்படி இங்க வருவான்? ஆமா, ஒருவேளை சூரியமூர்த்தி எடுத்திருப்பானோ? அவர் எதுக்குங்க சொல்றாரு? என்னப்பா? ஏண்டா, பெட்டியில இருந்து எவ்வளவு ரூபாடா எடுத்த? அனாவசியமா ஒண்ணு எடுக்கலப்பா. அவசியமா தான் எவ்வளவு எடுத்த? 200 ரூபாய் தான் எடுத்தேன். ஏண்டா, இப்படி எல்லாம் எடுத்து செலவு செய்துகிட்டு இருந்தா என்னடா ஆகிறது? அதனால ஒண்ணு குடிமொழிக்கு போயிடாதுப்பா. ஏ, உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் நினைக்கலையே. என் பணம் காசையெல்லாம் கண்டவனுக்கு கொடுக்கவா நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க? ஏப்பா, இந்த மாதிரி சொத்து சுகம் சம்பாதிச்சு யாருக்கப்பா கொடுக்க போறீங்க? எல்லாம் உங்க அளவுக்கு தாண்டா. எங்க இளவுக்கா? இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையே அழித்து பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதித்து கொடு என்று எந்த தமிழ் மகனும் சொன்னதும் கிடையாதப்பா, சொல்லவும் மாட்டானப்பா. இன்று நம் நாட்டில் இருக்க இடமின்றி, உடுக்க உடையின்றி, குடிக்க கூடின்றி பல குடும்பங்களை அழித்து ஒரு சில குடும்பங்கள் மேலானதற்கு காரணமே உங்களை போன்றவர்களால் தானப்பா. நீ உருப்பட்டா போல தாண்டா. நீ உருப்பட்டா போலத்தான். ஏய், நீ ராஜேந்திரனுக்கு வர பணம் கொடுத்தியாடா? 100 ரூபாய் கொடுத்தேன். யார் அப்பம் வீட்டு பணம்னுடா கொடுத்த? அவங்க அப்பா வீட்டு பணம்னு தான் கொடுத்தேன். நாளைக்கு கோர்ட்ல வந்து அந்த பசங்களுக்கு சாட்சி கூட சொல்ல போல் இருக்க. அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தியவன் அவன். அட திருட்டு பயமாவனே, இன்னைக்காவது உங்க வாயால திருட்டு போய மகனேன்னு உண்மையை சொல்லிட்டீங்களே. பாத்தியாடா வீரஜா, என் சொந்த மகனே என்ன திருட்டு பையன்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்னடா சொல்லுவாங்க? ஊர்லயும் அப்படித்தான் சொல்றாங்க. அடிஷாரு போல சொல்றாங்க. செல்வம்,
அழாதே ராஜம். அப்பா நல்லா தானே இருந்தாரு, இப்படி திடீர்னு? கொஞ்ச நாள் காய்ச்சலா இருந்தார், குதிரைப்பந்தயம் அவரை விழுங்கி விட்டது. தம்பி எங்கே? நான் பெரும் தவறு செய்தவன். உயிருக்குயிராயிருந்த உங்கள் இருவரையும் பிரித்து வைத்து அன்பான மீனாவை எவ்வளவோ கொடுமைப்படுத்தினேன். அண்ணி என்ற பெயருக்கு அவர் கீர்த்தியை தேடி வைத்து விட்டேன். அதுக்கெல்லாம் இப்பொழுது நான் அனுபவிக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். வருத்தப்படாதே, நடந்தது நடந்து விட்டது. எழுந்துரு ராஜம். என்ன வந்திருக்க? அண்ணா யாரடி அண்ணா? எங்க என்ன செத்து 2 வருஷமா சரி. இப்ப அண்ணா தம்பி தங்க எல்லாம் எனக்கு நானே தான். தம்பி, நீ இப்படியா கட்டழியணும்? செல்வம், செல்வம், தம்பி இப்படி கெட்டு போய்விடுவான் என்று நான் நினைக்கவே இல்லை. நன்றாக படித்து பட்டம் வாங்கி பெரிய உத்தியோகஸ்தனாவான் என்று எவ்வளவோ மனக்கோட்டை கட்டியிருந்தேன். என் ஆசையெல்லாம் கனவாக முடிந்தது. நான் வருகிறேன் ராஜா. அதற்குள்ளாகவா? ஆமாம், தங்கை என்னை விட்டு தனியாக இருக்க மாட்டான். அவளுக்கு துணையாக சூரியமூர்த்தியை விட்டு வந்தேன். நான் உடனே போக வேண்டும். ராஜம், நீயும் தம்பியும் எப்போது வேண்டுமானாலும் அங்கே வரலாம். நான் கூலி வேலை செய்தாவது உங்கள் இருவரையும் காப்பாற்றுவேன். ராஜம், தம்பியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். இன்னும் அண்ணாவை காணுமே. அங்கே செல்வம் அண்ணாவும் அண்ணியும் எப்படி இருக்காங்களோ? கெட்டும் பட்டணம் போடான்னு சொல்லுவாங்க. இவன் அந்த புண்ணியவதியை நம்பி நல்லபடியாத்தான் பட்டணத்துக்கு போயிருக்கான். இவன் பட்டணத்துல கெட்டான்னா இங்கதான் வந்து சேரணும். இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணா. அதோ அண்ணா வந்துட்டாரு. மீனா, வந்துட்டீங்களா அண்ணா? அண்ணி எப்படி இருக்காங்க? செல்வம் அண்ணா சமைக்கன் தானே? இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னன்னா நீங்க சொல்வது எனக்கு ஒண்ணும் புரியலையே. பாவம், ராஜம் அழுதவண்ணும் இருக்கிறார். இப்போது எவ்வளவு தூரம் திரும்பி விட்டாள் தெரியுமா? உன்னை பற்றி ரொம்பவும் கேட்டாள். தான் செய்த தவறை நினைத்து வருந்தி வருந்தி அழுகிறாள். ஆனால் செல்வம் தான் ரொம்பவும் கெட்டுவிட்டான். இப்படி நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும். செல்வம் சுயநினைவின்றி வாயில் சிகரெட்டுடன் வந்தான். ஆனால் என்னை கண்டதும் எவ்வளவு பயபக்தியுடனும் மரியாதையுடனும் சிகரெட்டை மறைத்துக் கொண்டு உள்ளே சென்று விட்டான் தெரியுமா? ஆஹா, தம்பி என்றால் தம்பிதான். என்ன மரியாதை, என்ன மரியாதை! அண்ணன் என்றால் அண்ணன் தான். அண்ணா, செல்வம் அண்ணா அப்படியா கெட்டு போய்விட்டார்? அண்ணனையும் அண்ணியையும் அழைத்து கொண்டு வந்திருப்பதானே? இன்னும் கொஞ்ச நாள்ல தானே வந்து சேர்றாங்க. ஜென்மம் என் போல் உலகிலுண்டோ இன்பம் சிறிது
உலகிலுண்டோ இன்பமே சிறிதும் அறியாத பெண் ஜென்மம் என் போல் உலகிலுண்டோ துன்பம் என் வாழ்வினில் இல்லா நாளில்லை துன்பம் என் வாழ்வினில் இல்லா நாளில்லை துன்பம் என் வாழ்வினில் இல்லா நாளில்லை என் எண்ணமெல்லாம் கனவானதே என்ன சொல்லே எண்ணமெல்லாம் கனவானதே என்ன சொல்லே இன்பமே சிறிதும் அறியாத பெண் ஜென்மம் என் போல் உலகிலுண்டோ பேதை யாதை செய்வேன் பேதை யாதை செய்வேன் கண்ணில்லாத பெண்ணை பாவி நான் கலங்கிட செய்தேனே பேதை யாதை செய்வேன் கண்ணில்லாத பெண்ணை பாவி நான் கலங்கிட செய்தேனே முற்பகல் செய்தவினே பிற்பகல் விளையும் என்றோ முற்பகல் செய்தவினே பிற்பகல் விளையும் என்றோ மொழியின் உண்மையை இன்றே உணர்ந்தேனே மொழியின் உண்மையை இன்றே உணர்ந்தேனே இன்பமே சிறிதும் அறியாத பெண் ஜென்மம் என் போல் உலகிலுண்டோ அதெல்லாம் முடியாது. பரம்பரையா ஆச்சாரமா இருந்து வந்த குடும்ப கௌரவத்தை அரை நிமிஷத்துல அழிக்கணுங்கிறிய என்னை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு செய்துட்டேன். உன்னால என் பணம் போச்சு, மானம் போச்சு, என் குடும்ப கௌரவமே போச்சுடா. கிறிஸ்தவ பண்ண கட்டிக்கிட்டு குலத்தை கெடுக்கணும்ங்கிற ஏண்டா காதல் காதலுங்கிறிய அந்த காதல் கிறிஸ்தவ பொண்ணுகிட்ட தான் இருக்கா, நம்ம ஜாதி பொண்ணுகிட்ட கிடைக்கல. அப்பா காதலை கடையில வாங்குற சரக்கு நான் நினைச்சேங்க. காதல் உயர்ந்த பொருள் அப்பா. ஆண் பெண் என்ற இரு உள்ளங்கள் ஒன்றுபடும் உயர்ந்த நிகழ்ச்சி தான் காதல் என்பது. அது குலத்தை பார்ப்பதில்லை, பணத்தை பார்ப்பதில்லை, மானத்தை பார்க்கறது இல்ல, கௌரவத்தை பார்க்கறது இல்ல, அப்படித்தானே? ஆமா அப்பா. இந்த உலகமே வெடித்து நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கடல் தண்ணீர் எல்லாம் பொங்கி எழுந்தாலும் மேரிய தவிர மரியாதையா நான் சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு வீட்டோட இருந்தா இரு, இல்ல என் சொத்துல ஒரு துரும்பு கூட உனக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் கோவில் மேல எழுதி வச்சிருவேன். ஆமா வேண்டாம், ஏழைகளின் பள்ளிக்கூடத்திற்காவது எழுதி வையுங்கள். ஏனப்பா உங்கள் பணத்திற்காக எங்கள் காதலை தியாகம் செய்ய சொல்கிறீர்களா? அது முடியவே முடியாது. முடியாதா? ஏய் வெளியே போடா. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. போ. அப்பா வெளியே தானே போகணும், இதோ போறேன். எதுவும் போகாதீங்க, போகாதீங்க, சாப்பிடுவாங்க. இத்தனை நாளும் கருமையின் சோற்றில் வளர்ந்த இந்த சரீரம் இனிமேலும் சுகமாயிருந்து இங்க சாப்பிடாது. இந்த உடம்பு மெட்ராஸுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்துதான் சாப்பிடும். இந்த வீட்டு சாப்பாட்ட நாய் கூட சாப்பிடாது. அவரையே சாப்பிட சொல்லுடா. போடா வெளியே. இன்னும் ஏண்டா நிக்கிற? அப்பா உலகம் பறந்து கிடக்கிறது, அதுல நானும் மேரியும் பிழைக்காமலா போக போறோம். இதோ போகிறேன். எல்லாம் பணம் இருந்தா தாண்டா உலகம் பறந்து கிடக்கும், இல்லன்னா சுருங்கித்தான் கிடக்கும். போடா. உங்க பணத்துக்கும் குலத்துக்கும் குணத்துக்கும் குட் பை.